நடராஜரோட பாதத்திற்கு இருக்கக்கூடிய சிம்பிள்ஸும் பார்த்தீங்கன்னா, நான் அங்கே படித்த ஆல்கமி மெத்தடில் இருக்கிற சிம்பிள்ஸும் ஒரே வடிவங்களாக இருக்கு. மகாபாரத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு குருசேஷ்டர போருக்கு முன்னாடி அவருக்கு கொடுத்த போதனையை தான் நான் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கேன். 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடியது தான் இந்த மகா கும்பமேளா. அதுக்கும் நவகிரகத்துக்குமே சம்மந்தம் இருக்கு. வெளியே இருக்கும் போது அது ஒரு நார்மலான ஒரு சிலையாக தான் இருக்கு. பட் அது எப்படி வந்து கோயிலுக்குள்ளே வந்த உடனே கடவுளாக மாறுது அப்படின்றது எல்லாமே இந்த ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. ஜெனிசிஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா மார்க்கா வந்து பார்த்தீங்கன்னா முப்பெரும் கடவுள்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். அதுக்காக இது உருவாக்கப்பட்டது. இது வந்து மெயினாக என்ன ஒரு விஷயம்னா ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல சீக்ரெட் ஜாமெட்ரி ஆர்டிஸ்ட் வினோத் சார் தான் நம்ம கூட இருக்காரு. பேசலாம். வணக்கம் சார். ஸோ நீங்கள் வந்து முருகப்பெருமான் திருமண கோலத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஊர் திருத்தணியில் பிறந்து அங்கேருந்து உங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன தொடர்பு? பேசிக்கலி நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் மேடம். ஸோ பிஸ்னஸ் விஷயமா நிறைய ஊர்களுக்கும் நிறைய நாடுகளுக்கும் நிறைய ட்ராவல் பண்ணுவேன் நான். ஸோ ட்ராவல் பண்ணுறதுனால என்னென்னா அந்த நாட்டுங்களோட கலாச்சாரமாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது என்னோடய ஹாபியாகவே நான் வச்சுருக்கேன் எப்பவுமே. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு வந்து ரஷ்யாவுக்கு வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தது. லைக் ஒரு 6 months நான் அங்கே ஸ்டே பண்ணி என்னோடய பிஸ்னஸ் ஒர்க்ஸை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் ஷோ ஒன்று அங்கே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு வந்து கேள்விப்பட்டதுனால மாஸ்கோவில் அந்த ஆர்ட் ஷோவுக்கு நான் போய் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஆர்ட் ஷோவோட தீம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி பழமை வாய்ந்த லாங்குவேஜஸை ஆர்ட் மூலமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ அதை பற்றி ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? என்னென்னா பழமை வாய்ந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுனாலே அது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதுவும் அந்த நாட்டோட ட்ரெடிஷ்னல் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஆர்ட் ஷோவுக்கு நான் போயிட்டு ஆல்கமி மெத்தட்ன்ற ஒரு லாங்குவேஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ரஷ்யாவில் உங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம், புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம்? கண்டிப்பாக இந்த ஆல்கமி மெத்தட்ன்றதே வந்து எனக்கு ரொம்ப ஒரு புதுமையான விஷயமாக தான் இருந்தது. ஏன்னா அங்கே வந்து நிறைய லாங்குவேஜஸ் பேஸ் பண்ண ஆர்ட்ஸ் நிறையாவே இருந்தது. அப்படி இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்ட் மட்டும் பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப ஈர்த்துது. அதாவது என்னையே நான் மறந்து நான் மணிக்கணக்கில் அந்த ஆர்ட்டை வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றது. ஸோ அப்புறமா அந்த ஆர்ட்டை பற்றி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே விசாரித்தோம். அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட்டில் விசாரிக்கும் போது அவங்க ஒரு பர்டிகுலர் டீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது மாதிரி இவங்க தான் இந்த டீமை சேர்ந்தவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்கக்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் நிறைய பற்றி கேட்டுருந்தேன். எப்படி இந்த ஆர்ட் நீங்கள் பண்ணீங்க, என்ன வகையான ஆர்ட்டு, இது என்ன பேர் என்னதுன்னு கேட்கும் போது அவங்க அதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எனக்கு கொடுத்தாங்க. கொடுக்கும் போது அது இன்னும் எனக்கு வந்து ஆர்வத்தை அதிகமாகச்சு. சரி இதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் இந்த ஆல்கமி மெத்தடுக்குள்ளே நான் நுழைஞ்சது. அங்கே தோணுன விஷயங்கள்லாம் ஓகே. பட் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அதே மைண்ட் செட்டில் தான் இருந்தீங்களா? உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தோணுச்சு? இந்தியாவுக்கு திருப்பி வந்ததுக்கப்புறம் நம்மளோட ரொட்டீன் லைஃப் திருப்பி ஆரம்பிச்சிருச்சு. பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ற இதுவில் அப்படியே போயிட்டு இருந்தது லைஃப்பை. பட் எப்போவுமே ஃபேமிலியோடு நான் வந்து பேரண்ட்ஸோட கோயில்களுக்கு நிறையா ட்ராவல் பண்ணுவேன். நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் அப்படின்ற. ஸோ எனக்கு ஒரு விஷயம் வந்து புதுசாக ஒன்று தெரிஞ்சது. என்ன விஷயம்னா நான் எப்போவுமே இத்தனை வருஷங்களாக பார்த்துட்டு இருந்த கோயில்களே இப்போ நான் போய் பார்க்கும் போது அங்கே நான் பார்த்த சிம்பிள்ஸாக இருக்கட்டும், வடிவங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் ரஷ்யாவில் படித்த ஒரு லாங்குவேஜோட ரிஃப்ளெக்ஷனை நான் இங்கே நிறையா பார்த்தேன். ஸோ எனக்கு என்ன ஒரு டவுட் இருந்ததுன்னா அங்கே இருக்கிற மொழி இங்கே வந்து இது பண்ணாங்களா, இல்லை இங்கே இருக்கிற மொழி எப்படி அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்றது வந்து எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணுச்சு. பொதுவாக கோவிலுக்கு போனால் எல்லாருமே சிலைகளை பார்ப்பாங்க, கடவுளை பார்ப்பாங்க, அந்த இறை நம்பிக்கையில் இருப்பாங்க. பட் அதை தாண்டி உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த விஷயம் இங்கேருந்து தான் அங்கே போச்சா இல்லை அங்கேருந்து இங்கே வந்ததான்னு? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஏன்னா ஒரு கோயிலுக்குமே நான் போகும்போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சிம்பிள்ஸ் நிறையா பார்த்தேன். வடிவங்களை நிறைய இடத்துல பார்க்கும்போது அப்போ ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்களில் மட்டும்தான் இந்த வகையான சிம்பிள்ஸை நம்ம பார்க்க முடியுது, எல்லா கோயில்லையுமே பார்க்க முடியல அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ அப்போது இதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக விசாரிக்கும் போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த சிம்பிள்ஸ் வச்சிருக்கிற எல்லா கோயிலுக்குமே குறைஞ்சது 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்கள் தான் அப்படின்றது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக இங்கே தமிழ்நாட்டில் இருந்து தான் அந்த மொழி அங்கே போயிருக்கு. உங்களுடைய இந்த ஆர்ட் கடவுள் சம்மந்தப்பட்டதா? கண்டிப்பாக கடவுளை சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா ஒரு கோயில்களில் வந்து ஒரு வடிவங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே முன்னாடி காலத்துலலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடிவங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு மீனிங் வச்சுருப்பாங்க. இந்த காலத்துலேயும் எல்லாருமே நம்ம கோயில்கள்லாம் போய் பார்க்குறோம் இல்லைங்களா, என்ன வகையான சிம்பிள் வச்சுருக்காங்க, எதுக்காக இந்த சிற்பங்களை வந்து இந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் அதிகமாகவே இருக்கும். ஆனால் அதுக்கான பதில் வந்து நம்மளுக்கே தெரியாது. கோயிலில் இருக்கவங்க கிட்ட கேட்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச பதில்கள் தான் அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அதை பற்றின ஒரு அவேர்னஸே நிறைய பேருக்கு இல்லை. ஸோ நான் இதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு நிறைய விஷயங்கள் அது புரிஞ்சுது. என்னடானா, இது வந்து ஒரு வகையான ஒரு மீடியம் தான். அதாவது வந்து ஒரு மனுஷனோ அந்த காலத்திலே ஒரு கடவுளாக இருக்கட்டும், இல்லை கடவுள்களை எனர்ஜியாக தான் பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி எனர்ஜியை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஒரு மீடியமாக இந்த சிம்பிள்ஸ்லாம் இருந்திருக்குன்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த கோவிலுக்கு பயணம் பண்ணீங்க? அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க? குறிப்பாக இப்போ இருக்கிறதுல நடராஜர் கோயில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நடராஜர் கோயிலில் வந்துட்டு உலகத்திலே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னடான்னா, நடராஜர் கோயில் தான் வந்து சென்டர் ஆஃப் த எர்த்துன்றாங்க. அவரோட பாதத்துக்கு தான் வந்து சென்டர் ஆஃப் த எர்த் இது பண்ணுறதுனால சொல்கிறாங்க சிதம்பரத்தில். ஸோ அந்த கோயிலில் இந்த சிம்பிள்ஸை நான் ரொம்ப அதிகமாக பார்த்தேன். முக்கியமாக அது பார்த்திங்கன்னா, நடராஜரோட பாதத்துக்கு இருக்கக்கூடிய சிம்பிள்ஸும் பார்த்திங்கன்னா, நான் அங்கே படித்த ஆல்கமி மெத்தடில் இருக்கிற சிம்பிள்ஸும் ஒரே வடிவங்களாக இருக்குது. ஸோ அதை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. சரி, அப்போது என்ன நடராஜர் கோயில்ன்றது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இந்த ஆல்கமி மெத்தடுன்னு இவங்க சொல்கிறது இதுவும் பார்த்திங்கன்னா, இது ஒரு 2000 வருஷமாக தான் இது பழமைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே சுற்றியும் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள்ஸை தான் அவங்க வந்து மொழியாக பயன்படுத்தியிருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் வரைஞ்ச ஓவியங்கள்லையே உங்களை ஈர்த்த ஓவியம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார்? நான் இந்த ஆல்கமி மெத்தட் மூலமாக முதல் சீக்ரெட் ஜியோமெட்ரின்ற ஒரு மீடியத்தை யூஸ் பண்ண ஒரு ஆர்ட் தான். அது பார்த்தீங்கன்னா ட்ரிமார்கான்னு நான் சொல்லுவேன். அதுக்கு நான் பேரிட்டுறது வந்து ட்ரிமார்கா. ஒவ்வொரு ஓவியத்துக்குமே ஒரு பேர் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதுதான் அந்த ஆர்ட் தான் வந்து எனக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப யூனிக்காக வந்து ப்ரெஷியஸாக வந்து. பேரே கொஞ்சம் புதுசாக இருக்குது. இப்போ தான் கேள்விப்படுவாங்க நிறைய பேர். ட்ரிமார்கா, இதுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியுமா அந்த பேருக்கான அர்த்தம்? இது பார்த்தீங்கன்னா மகாபாரதம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு குருசேஷ்ட போருக்கு முன்னாடி அவருக்கு கொடுத்த போதனையை தான் நான் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கேன். முக்கியமாக இந்த ட்ரிமார்கான்றது பார்த்தீங்கன்னா 3 வகையான யோகாக்களை குறிக்கும். அதில் வந்து முதல் யோகா பார்த்தீங்கன்னா கர்ம யோகா, ஞான யோகா, பக்தி யோகான்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த 3 வடிவங்களே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு வந்து போதனையாக சொன்னது எப்படின்னா, உனக்கு எதிரியாக இருந்தாலும் அவங்கள வந்து மன்னிக்கிற மனப்பான்மை உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து போதனை பண்ணது எல்லாமே வந்து இந்த பெயிண்டிங்கில் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்ட்டுக்கும் மகா கும்பமேளாக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சீக்ரெட் ஜியோமெட்ரினாலே நவகிரகங்களை குறிக்கும். அதாவது 9 பாயிண்டட் ஸ்டார்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அந்த 9 பாயிண்டட் ஸ்டார் வந்து உருவான வடிவமே என்னே பார்த்தீங்கன்னா 147ன்னு சொல்லுவாங்க. 144. அந்த 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடியது தான் இந்த மகா கும்பமேளா. அதுக்கும் நவகிரகத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. ஏன்னா வருஷம் வர கும்பமேளா இல்லாம 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது தான் மகா கும்பமேளான்னு சொல்லுவாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா, முன்னோர் காலத்தில் வந்து தேவர்களும் அசுரர்களும் வந்து பார்க்கடலில் வந்து அமிர்தத்தை எடுக்கிற ஒரு இதுவில் வந்து அந்த அமிர்தத்தை வந்து மகாவிஷ்ணு அவர் வந்து மோகினியாக மாறி
அந்த கும்பத்தை வந்து அவர் எடுத்துகிட்டு போகும்போது அதுலேருந்து விழுந்த ஒரு துளிகள் தான் இன்றைக்கி இருக்கிற புனித ஸ்தலங்களாக இருக்குது. ஸோ அந்த துளிகள் எப்பப்போ விழுந்தது அப்படின்றத கால்குலேட் பண்ணி தான் அவங்க 144 வருஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இந்த 144 அப்படின்ற நம்பருக்கு வேறு ஏதாவது மீனிங் இருக்கா சார்? 144ன்றது பார்த்தீங்கன்னா 1 + 4 + 4, அதாவது வந்து 9ன்ற ஒரு 9ன்ற இது வரும். ஸோ 9ன்றது சீக்ரெட் ஜியோமெட்ரியோட அடித்தனமான நம்பரே அதுதான், எண்ணே தான். இப்போ நீங்கள் வரைஞ்ச அந்த ஆர்ட் எங்களுக்காக காமிச்சு அதில் இருக்க விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக பண்ணோம். ஓகே, இது என்ன ஆர்ட் சார்? ஒன்றும் புரியல, நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இது வந்து சீக்ரெட் ஜியோமெட்ரிக் காம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கோயில்கள்லாம் வந்து எப்படி கட்டப்பட்டதுன்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இப்போயாவது வந்து நிறைய டெக்னாலஜி வளர்ந்ததுனால அது மூலமாக ஒரு கோயிலை கட்டுறதுன்னு ரொம்ப சுலபமாக போச்சு. அதுவும் டெக்னாலஜியை வச்சு எப்படி வேணால் கட்டிடலாம் சீக்கிரமாக அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த காலத்தில் வந்து சோழன் கட்டின கோயிலாக இருக்கட்டும், இல்லை நடராஜர் கோயிலாக இருக்கட்டும், எந்த கோயிலாக இருந்தாலுமே எப்படி வடிவமைச்சாங்கன்றது இன்றைக்கி வரைக்கும் எல்லாருக்குமே புரியாத ஒரு இதுவாகவே இருக்குது. பட் அந்த கோயிலெலாம் கட்டுறதுக்கு ஒரு பேஸாக இருந்தது தான் சீக்ரெட் ஜியோமெட்ரின்றது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜை தான் நான் காம்பஸாக கொண்டு வந்திருக்கோம். அதாவது இந்த காம்பஸ் மூலமாக எப்படின்னா, ஒரு சிற்பம் எந்த டைரக்ஷனில் வச்சா அதுக்கு என்ன வகையான பிரதிபலிப்பு இருக்குது, அந்த சிற்பத்துக்கு என்ன வகையான வந்து பவர் இருக்குது அப்படின்றது எல்லாமே ஒரு லேட்டிடியூட் லாங்கிடியூட் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. ஏன் கோயில்களே எடுத்துக்கிட்டோன்னா கூட எந்த டைரெக்ஷனில் கோயிலை கட்டணும், எந்த டைரெக்ஷனில் வந்து அதுக்கு கோபுரத்தை நம்ம வைக்கிறோம், அது இல்லாமல் உள்ளே இருக்கிற சிலையும் எப்படி வந்து வெளியே இருக்கும் போது அது ஒரு நார்மலான ஒரு சிலையாக தான் இருக்குது. பட் அது எப்படி வந்து கோயிலுக்குள்ளே வந்த உடனே கடவுளாக மாறுது அப்படின்றது எல்லாமே இந்த காம்பஸ் மூலமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து எல்லா கோயிலுமே இருக்கக்கூடிய எல்லா ஒரு சிலைக்குமே 3 விஷயங்கள் தான் ஒரு பேசிக்கான ஒரு திங்ஸாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர், லவ் அண்ட் விஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 அடிப்படையில் தான் எல்லா வகையான சிற்பங்களுமே உருவாக்கப்படுது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அதை வந்து கோயிலில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த கோயிலில் வைக்கிறதும் பார்த்திங்கன்னா எந்த காலத்தில் வைக்கிறாங்க, எந்த டைரெக்ஷனில் வைக்கிறாங்கன்றதும் எல்லாமே கணக்கீடு பண்ணி தான் வச்சுருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா எல்லாமே வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனோட தான் எல்லா சிற்பங்களுமே எல்லா கோயிலுமே உருவாக்கப்பட்டிருக்குன்றது தான் இந்த காம்பஸில் வச்சுருக்கோம். இந்த காம்பஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 சக்கராஸுமே வச்சுருப்பாங்க. இந்த சக்கராஸை ப்ளஸ் வந்து இந்த சக்கராங்களை பேஸ் பண்ணியும் இந்த கோயில்களில் இருக்கிற சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு இருக்குது. அது இல்லாமல் வந்து 8 வகையான மெட்டல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உலோகங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் பழமை வாய்ந்த மெட்டல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான். ஸோ எல்லா வகையான சிற்பங்கள்லையும் கண்டிப்பாக வந்து லெட்டுன்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலைகள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு வகையான உலோகங்களை யூஸ் பண்ணுறாங்க. அது அந்தந்த சிலைகளை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி அது என்ன டைரெக்ஷனில் வைக்கிறாங்க, என்ன ஒரு அதுக்கான யூசேஜ் எல்லாமே வந்து இந்த காம்பஸில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பஸோட மெயின் இதுவும் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நடராஜ சிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த சிலையை வந்து வைக்கும் போது மிடில் வந்து சிவனோட இது தான் வைக்கிறாங்க நடுவில். ஸோ அதை வந்து எந்த ஒரு டைரெக்ஷனில் வைக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அவருக்கு வந்து அதை வந்து பரிகார ஸ்தலமாக வைக்கிறாங்களா, இல்லைன்னா வந்து ஆக்கிறவர் அழிக்கவர் எல்லாமே சிவன் தான் சொல்கிறோம். அவர் எந்த ஒரு விஷயத்துக்காக அந்த சிற்பத்தை நம்ம வைக்கிறோன்றதே வந்து இந்த ஒரு டைரெக்ஷன்ஸில் பொறுத்து தான் இருக்குன்றாங்க. அப்புறம் அந்த சிற்பத்தை வைக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிலையை பேஸ் பண்ணி வந்து அந்த பஞ்சபூதங்களும் எப்படி வந்து ஒரு சிற்பத்தை வைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குன்றத வந்து இந்த இது சிம்பிள்ஸ் மூலமாக உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. 5 வகையான அது வெளியே இருக்கிற இந்த 8 சிம்பிள்களுமே பார்த்திங்கன்னா 9 பிளானட்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 பிளானட் தான் இருக்குது. ப்ளூட்டோன்றது பிளானட் இல்லைன்றதுனால அந்த பிளானட்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்து கல்ச்சர் பிரகாரமே நிறைய கோயில்களில் வந்து இதுங்கெல்லாம் வடிவங்களாக கொண்டு வந்திருக்காங்க. சிற்பங்கள் இதுங்களில் ஒரு பிளானட்டுக்கான வடிவங்களை. ஸோ அது எல்லாமே தான் இந்த பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் தான் நீங்கள் சொன்ன அந்த சிம்பிள்ஸ். இது எல்லாமே தான் அந்த சிம்பிள்ஸ். நம்ம அடுத்த ஆர்ட் பார்க்கலாமா? கண்டிப்பாக. இந்த ஆர்ட் பார்க்கும்போது ஒரு கர்ப்பத்தில் குழந்தை இருக்க மாதிரி தெரியுது, ஆனாலும் 2 உருவம் இருக்குது. புரியல சார். இந்த ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. ஜெனிசிஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க.
அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆண் பெண் சேர்ந்து தான் ஒரு கருவை உருவாக்குறாங்க இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, பெண்ணுன்றது பார்த்திங்கன்னா உண்மை, ஆணுன்றது வந்து நம்பிக்கை. இதுதான் அந்த பெயிண்டிங்கோட கான்செப்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு துளி பியூரிட்டியான ஒரு விஷயத்தினால்தான் ஒரு கர்ப்பம், ஒரு குழந்தை உருவாகுதுன்றது தான் இந்த ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த பெயிண்டிங்கோட கான்செப்ட். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்றது தான். இங்கே பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஆண் ஒரு பெண் அவங்க சேர்ந்து தான் ஒரு கருவை உருவாக்குறாங்க. ஸோ அந்த கருவை ஆசீர்வாதம் பண்ணுறது கடவுள். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நெற்றிக்கண் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் சொன்ன அந்த ஒரு துளி அந்த ஒரு அதுதான் வந்து எல்லாருக்கும் உயிரே கொடுக்குது அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு பெயிண்டிங்கை வந்து நான் வந்து புட்லூரில் இருக்க ஒரு கோயிலில் தான் வரைஞ்சது. ஸோ அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அப்படி ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கரு நல்லபடியாக பிறக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமே இருக்குது. ஸோ அதோட எனர்ஜி மூலமாக தான் இந்த பெயிண்டிங்கை நாங்கள் வரைஞ்சிருக்கிறது. ஸோ அதுதான் இந்த கோயிலில் வச்சு தான் வரைஞ்சிருக்கோம். இப்போ என்னோடய ஆர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு கோயிலில் அதுக்கான சிறப்பு என்னவோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் இதை வரைஞ்சிருக்கோம் எல்லாமே. இந்த பெயிண்டிங்கோட ஒரு ஒரு ஸ்பெஷலான கான்செப்ட் என்னடான்னா குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக இந்த ஆர்ட் பார்க்கும்போது யோகாவில் பண்ணக்கூடிய அந்த முத்திரைகள் மாதிரி இருக்குது. ஸோ அதோட கனெக்ட் ஆனதா? ஆமாம். இந்த ஆர்ட் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு. முதல் முத்ரா பார்த்திங்கன்னா இது வந்து யோனி முத்ரான்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும், அப்புறம் மெனஸ்ட்ரல் டைமில் அவங்களோட பெயின் ரிடக்ஷன் ஆகிறதுக்கும் இந்த வகையான முத்ராவை யோகாவில் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. செப்பலங்கள் போட்டு நம்ம இந்த முத்ராவை நம்ம இது பண்ணும்போது அதோட பெயின் வந்து குறையோன்றது வந்து இருக்குது, சயின்டிஃபிக்லி ப்ரூவன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அதை முத்ரா பண்ணியும் இந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டே நீங்கள் பண்ணும்போது அதோட எனர்ஜி லெவல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களோட பெயின் வந்து குறையிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் அந்த யோனி முத்ரான்றது. அது வந்து ட்ரிமார்கா வந்து பார்த்திங்கன்னா முப்பெரும் கடவுள்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். அதுக்காக இது உருவாக்கப்பட்டது. இது வந்து மெயினாக என்ன ஒரு விஷயம்னா, ஒரு பெண்ணாக இருக்கிறவங்கனால மட்டும்தான் ஒரு உயிரை கொடுக்க முடியும் அப்படின்றத இந்த ட்ரிமார்கா இது ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த ஆர்ட்டை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளார் ஆஃப் லைஃப்ன்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணியிருப்போம் சுற்றி. இது வந்து சீக்ரெட் ஜாமெட்ரியில் வந்து எந்த வகையான ஜாமெட்ரிக் ஷேப்ஸாக இருந்தாலுமே உயிர் கொடுக்கறது வந்து இந்த ஃப்ளார் ஆஃப் லைஃப் தான் சொல்லுவாங்க. அதாவது வந்து பெண்கள் தான் உயிர் கொடுக்குறாங்கன்றத இந்த வடிவமைப்பில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். சென்டரில் பூமி, ஏன்னா அவங்க தான் வந்து பூமி மாதான்னு சொல்லுவாங்களே தவிர பெண்ணை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து பெண்கள் தான் அவங்க தான் வந்து காக்குறாங்க அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இது வந்து காளி முத்ரா. காளினாலே வந்து பக்தி முத்ரான்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் காளினாலே எல்லாருக்குமே தெரியும் கெட்டதை அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெனஸ்ட்ரல் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், அதாவது வந்து வெளியே போகக்கூடாது, கெட்டது கொஞ்சம் அண்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது, நெகட்டிவிட்டின்னு சொல்கிறது. ஸோ அந்த நெகட்டிவிட்டியை கம்ப்ளீட்டாக வெளியே தள்ளுறதுக்கு தான் இந்த வகையான முத்ரா. ஆக்சுவலாக இந்த முத்ராவை தான் நிறைய கோயில்களில் வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கே இந்த முத்ராவில் தான் சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாததுனால அதை பற்றி ஒரு அவேர்னஸ் அதிகமாக இல்லை. ஸோ இந்த ஒரு பெயிண்ட் பார்த்துட்டு அந்த முத்ராவை வச்சுட்டு நம்ம சாமி கும்பிடும் போது நமக்குள்ளே இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் வெளியே போயிடும். ஸோ அதுதான் இந்த பெயிண்டிங்கோட அர்த்தம். ஓகே சார். இதையும் ஏதாவது கோவிலில் தான் வரைஞ்ச? இதுவும் கோயிலில் தான். எந்த கோவில்? காளிகம்பா கோயிலில் தான் அதை இது பண்ணது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஆர்ட்டை பொறுத்த வரைக்குமே எப்படின்னா ஒரு பெண்ணுக்காக உருவாக்கப்பட்டது ஸ்பெஷலாக. இதை வந்து ட்ரிமார்காவும் சொல்லுவாங்க, ட்ரிமூர்த்தி முத்ராவும் சொல்லுவாங்க. ஏன்னா 3 கடவுள்களை வந்து எப்படின்னா ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு எனர்ஜி ஃப்ளோ எப்படி வேணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது வந்து இந்த ட்ரையாங்கிள் வடிவத்திலாம் இருக்குன்றது ஒரு ஐதீகமே இருக்குது. ஸோ அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு உயிரை நம்ம காக்கணும் இல்லைன்னா அதை உருவாக்கணுன்னாலுமே இந்த முப்பெரும் கடவுள்களோட அனுகிரகம் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வடிவம் உருவாக்கிறோம்.